கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தையானது சங்கீத புஸ்தகம் 119 முதலாவது வசனம். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். உத்தம மார்க்கத்தார் நாம் அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடக்கும்போது நாம் உத்தமமாய் வாழ முடியும். அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு நடக்கும்போது கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான ஆசீர்வாதங்கள், நாம் உத்தமமாய் நடந்தால் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான ஆசீர்வாதங்கள் என்னவென்று பார்க்கும்போது, நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே கர்த்தர் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே அதிகாரம் நீதிமொழிகள் 2:21 பார்க்கும்போது உத்தம மார்க்கத்தார் பூமியிலே தங்கியிருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதோடு கூட நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே பார்க்கும்போது அவர்களுடைய பிள்ளைகள் பாக்கியவான்களாக இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் கர்த்தருடைய கற்பனைகளை கை கொண்டு அவருடைய சத்தியத்தின்படி நடக்கும்போது ஆண்டவர் நம்மை மட்டுமல்ல, நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய சந்ததிகளையும் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் அவருடைய கற்பனைகளை கை கொண்டு அவருடைய பாதையிலே நடப்போம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.